ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தாவேக்கா நிர்வாகிகளே, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ தாவேக்கா ஆட்சி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 5 ஆண்டுகள் தொடரும். ஸோ தாவேக்காவிற்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய சப்போர்ட். ஆல்ரெடி 120. இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு சென்றவங்க ஒரு 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதிர்ப்பு 23 கிட்ட வந்திருக்கு. ஸோ திமுக இதை வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த ஷார்ட் நியூஸ். ஸோ தமிழ்நாடு வரலாற்றில் பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு கட்சி இன்றைக்கி வந்திருக்கு. அதுவும் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு நபர் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கோட்டு ஷூட்டு போட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டார். ஸோ திமுக வழக்கம் போல் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு ரீல்ஸில் மட்டும் வேலை பார்க்காம ரியலாக வேலை பாருங்கன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பண்டிட்டை நிரூபிச்சிங்க. ரத்தன் பண்டிட்ன்ற ஒருத்தரை அரசியல் அவரை நீக்கணும்னு சொன்னாங்க. உடனே நீக்கிட்டாங்க. ஸோ சௌமியா அன்புமணி அவர்களும் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், யாருக்கும் ஆதரவு கொடுக்கலன்ட்டாங்க. பாஜகவும் ஆதரவு கொடுக்கலன்ட்டாங்க. அதிமுகவில் ஒரு தரப்பு 22 பேர்கிட்ட 23 பேர்கிட்ட எதிர்த்து வாக்கு போட்டிருக்காங்க, தாவேக்காவை எதிர்த்து. ஸோ 25 பேர் ஆதரித்து வாக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா தமிழ் அன்சாரி ஒரு கட்சி ஜாஜாக்கா திமுகவுக்கு ஆதரவாகவும் தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு இது பண்ண முடியாது, அவங்களால வேறு கட்சி இது தான் தனி சின்னத்தில் அவங்க போட்டி போகிறதுனால இது பண்ணியிருக்காங்க. இதனால் இப்போ போயிருக்குது. ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடரலாம், இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி வைக்கிறோம். தமிழ்நாடு அரசியல் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு முதலமைச்சரை பார்க்க போகுது 5 வருஷத்துக்கு. ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு சிவி சண்முகக்குழுக்கு சண்டே ஆகி 25 பேர் அதில் போயிருக்காங்க. அதில் என்னென்னா விஜயபாஸ்கரை கொறடாவையும் நம்ம எஸ்பி வேலுமணியையும் பொதுச் செயலராகவும் சிவி சண்முகம் இது பண்ண போகிறாராம். ஸோ இது என்னென்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஒரு சிலர் பேசாருங்கதில். அதாவது லீமா ரோஸ் என்கின்ற ஒரு பெண்மணி, அதாவது லால்குடியோட எம்எல்ஏ, நம்ம லாட்டரி கிங் மார்ட்டின் அவர்களுடைய மனைவின்னு சொல்லலாம். அவங்க எல்லாத்தையும் காசு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வெசல் பண்ணிட்டாங்களாம். லால்குடியில் பல ஒன்றிய அமைச்சர்கள் ஃபார்ச்சுனர் கார் ஓடிட்டு இருக்கிற அளவுக்கு பொதுக்குழு செயற்குழு தான் பக்கம் இழுத்து அதிமுக கேப்சர் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் எஸ்பி வேலுமணி ஒரு அடியை சொல்லிட்டாரு, நாங்கள் சசிகலா மற்றும் ஓபிஎஸை சேர்க்கன்னு சொன்னோம், ஆனால் அவர் சேர்த்துக்கல, அதனால் ஓபி திமுகவுக்கு போயிட்டார். சசிகலாமையார் சேர்த்தா இனி அதிமுக வளரும் நான் சொல்லிவிட்டு அவர் கேட்கல, அவரால் தான் தோல்வி அடைஞ்சிருக்கான காரணம்னு சொல்லியிருக்காரு. சிவி சண்முகம் அவர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் எங்ககிட்ட பேசுனாங்க, திமுக நமக்கு ஆதரவு, நான் சிஎம் ஆறேன், நம்ம அவங்கள ஒரு 10 பேர் அமைச்சராக இருப்பாங்களா, நம்ம இத்தனை பேர் அமைச்சராகலான்னு சொன்னானே, நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். எப்படிங்க அதிமுக உருவான திமுகவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நம்ம அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு அவங்க கூட்டியில் நம்ம இருக்கணுமா? இது பண்ணால் கட்டின பொண்டாட்டியை விஷம் வச்சு கொன்னுருவா. அதனால் நாங்கள் ஏற்றுக்கலை. அதனால் அவர் சுயநலத்துக்காக எங்களை கட்சியை திமுகவோட இருந்து கூட்டணி ஆட்சி பண்ண அவர் வலியுறுத்தினார். இது எங்களுக்கு முரண்பாடு இல்லாதனால நாங்கள் கட்சியில் பிரிகிறோம்னு சொல்லி கட்சியில் இல்லை, அதிமுக நாங்கள் கைப்பற்ற போகிறது கிடையாது, அவங்க ஒரு தனி குழுவாக செயல்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. ஸோ இது இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. திமுக இதில் எந்த ரியாக்ஷனும் எடுத்துக்கலாம், அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க எம்எல்ஏலாம் அவங்க வீட்டில் இருக்காங்க. அதிமுகவில் இப்போ என்னென்னா நம்ம கொறடாவுக்கு கட்டுப்பாடு மீறிய எல்லாமே, அதாவது தாவேக்காக ஆதரவாக வாக்கு போட்டால் 25 எம்எல்ஏகளுக்கு எதிராக இவர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, வழக்கு தொடருன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். சிவி சண்முகம் ரொம்ப சொல்கிறாரு, என் பையனை நாங்கள் கூட்டுறோம், அவர் பையனையும் கூட்டுவாங்க, தலையில் ஆச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்கள், அவர் திமுகவோட கூட்டணி போக போகிறா இல்லையான்ட்டுன்னு கேட்டிருக்காரு. ஸோ இது போவாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். இதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் நாங்கள் வெறும் கோவப்பட்டால் திமுக அவருக்கு எதிராக போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அதனால் விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்னொரு அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியை கலட்டி விடுறதுக்காக வைத்த வேலை 25 பேருமே காங்கிரஸில் அவர் எப்படியாவது அவங்க வெளியே ஏற்றதுக்காக 25 பேர் வந்திருக்காங்க. அதனால் விஜய் அவர்கள் காங்கிரஸ் இடதுசாரி கலட்டி விட்டுட்டு இவங்கள் ஆதரவில் பாஜகவுடைய ஒரு நிழலாட்சி அவர் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால தான் அந்த 25 பேர் போனாலும் சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சரியாக தெரியல. ஸோ நம்ம இது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பன் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது இப்போ இதாகிட்டு இருக்குது. திமுக அதிமுக சேர முடியாமல் காரணம் 2 கட்சிகளும் எலியும் தீயும் தண்ணி மாதிரி 2 பேர் சேர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இப்போ இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாகிடுச்சு.
இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியல. தமிழ்நாடு அரசியல் ஒரு புது பாதையை நோக்கி போகுது. அடுத்த 5 காலம் இவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரு தெரியல. அதில் வாரிய தலைவர்கள் சில அமைப்புகளை வந்து எப்படினாலும் அதிமுகவில் வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்படி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் சில இடதுசாரிகளும் விட பதவிகளை வாங்குவாங்க. தமிழ்நாடு அரசியல் ஒரு புதுசான ஒரு இதாக பார்க்க போகுது. என்ன இது நமக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம புது அரசியலை பார்க்க போகிறாங்க. ஜென்சிக்கு 2K கிட்ஸ் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.